ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்தவர் கமலதாஸ். இவரது சகோதரர் கண்ணன். கமலதாஸ் அரக்கோணத்தில் இருந்து 2002இல் திருவள்ளூருக்கு வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் 2017இல் நில விற்பனையில் அரசு கொண்டு வந்த உத்தரவால் இவரது தொழில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முடியாமல் போனது. இந்த சூழலில் 2018ஆம் ஆண்டு KPS டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸ் என்ற பெயரில் அண்ணனுடன் இணைந்து கமலதாஸ் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். திருவள்ளூரை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பட்டுக்கோட்டை என தமிழகம் முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கிளை தொடங்கியுள்ளன. வெறும் டிராவல்ஸ் நிறுவனமாக மட்டுமில்லாமல் அதை ஒரு நிதி நிறுவனம் போல மாற்றி கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்களை அறிவித்துள்ளனர். 2500 ரூபாய் பணத்தை முதலீடு செய்தால் ஒரு வருடத்திற்கு 4000 ரூபாயாக தரப்படும் என பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மேலும் 100 பேரை உறுப்பினர்களாக சேர்க்கும் ஏஜென்ட்டை வெளிநாட்டுக்கு குடும்ப சுற்றுலா அழைத்து செல்வதாக ஆசை வார்த்தைகளை கமலதாசும் கண்ணனும் கூறியுள்ளனர். கிட்டத்தட்ட 350 நபர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணத்தை வசூலித்த கமலதாஸ் வாக்குறுதி அளித்ததைப் போலவே பணத்தை இரட்டிப்பாக்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதோடு ஏஜென்ட்டுகளையும் குடும்பத்தோடு வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலா அழைத்து சென்று முதலீடு செய்தவர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகளின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். 2வது ரவுண்ட் இதே ஆசை வார்த்தைகளை கூறி பணத்தை சுருட்ட கமலதாசும் கண்ணனும் ஆயத்தமான போது கொரோனா லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது. இதனால் தற்காலிகமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கொரோனா முடிந்த பிறகு மீண்டும் MMK மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ற நிறுவனத்தை திருவள்ளூரில் ஆரம்பித்த கமலதாஸ் மீண்டும் தனது பழைய ஏஜென்ட்டுகளையும் அவர்கள் மூலம் வாடிக்கையாளர்களையும் தொடர்பு கொண்டு புது ஸ்கீம் ஒன்றை அறிவித்திருக்கிறார். அதாவது 50 நபர்களிடம் 5000 ரூபாய் பணத்தை முதலீடாக வசூல் செய்து கொடுத்தால் 25000 ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும் வழக்கம்போல் இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாகவும் கூறியிருக்கிறார். கமலதாஸ் மீது ஏஜென்ட்டுகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கை இருந்ததால் 350 நபர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதோடு கோவா, தாய்லாந்து, அந்தமான் என குடும்பத்தோடு சுற்றுலாவும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் 2021ஆம் ஆண்டு கமலதாசும் கண்ணனும் முதலீடு செய்தவர்களுக்கு பணத்தை திருப்பித் தராமல் இழுத்தடித்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த முதலீட்டாளர்கள் இருவரிடமும் தகராறில் ஈடுபட்டனர். அதோடு 28 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக 200 பேர் திருவள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் தமிழ்நாட்டில் இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த கமலதாஸ் 2022ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு தப்பிச் சென்றுள்ளார். அங்கு மனைவியோடு சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். இவரது சகோதரர் கண்ணன் பாண்டிச்சேரியில் தலைமறைவாகி ரகசியமாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் கமலதாஸின் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நஷ்டமடைந்ததால் மீண்டும் சென்னைக்கு வந்து தனது மோசடி வேலையை செய்ய கமலதாஸ் திட்டமிட்டிருக்கிறார். நண்பர்கள் மூலம் சென்னை கொரட்டூரில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் குடும்பத்தோடு குடியேறிய கமலதாஸ் ரகசியமாக ஃபைனான்ஸ் நிறுவனத்தை தொடங்கும் வேலையில் இறங்கியுள்ளார். இந்நிலையில் கமலதாஸ் கண்ணன் மீது திருவள்ளூர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருந்த மோசடி புகார் 2023ஆம் ஆண்டு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இன்ஸ்பெக்டர் பிரியதர்ஷினி தலைமையிலான போலீசார் கமலதாஸ் கண்ணனை கைது செய்ய தேடி வந்திருக்கிறார்கள். இருவரும் அவர்களின் தந்தை இறப்புக்கு கூட வரவில்லை. இந்த சூழலில்தான் கமலதாசிடம் பணத்தை இழந்த நபர் ஒருவர் சென்னையில் கமலதாஸ் காரில் உலா வருவதை பார்த்து அதிர்ந்து போயுள்ளார். அந்த காரின் ரிஜிஸ்டர் நம்பரை எழுதி கொண்ட பாதிக்கப்பட்ட நபர் இன்ஸ்பெக்டர் பிரியதர்ஷினிக்கு கமலதாஸ் குறித்து தகவல் கொடுத்திருக்கிறார். அந்த தகவலின் பேரில் போலீசார் கார் எண்ணை வைத்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அப்போது அந்த காருக்கான ஃபாஸ்டேக் கட்டணத்தை கமலதாஸ் ஜிபே மூலம் செலுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நம்பரின் டவர் லொகேஷன் சிக்னல் மூலம் போலீசார் கமலதாஸை கொரட்டூர் அபார்ட்மெண்டில் வைத்து கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பாண்டிச்சேரியில் பதுங்கியிருந்த கண்ணனையும் கைது செய்திருக்கிறார்கள். 350 நபர்களிடம் 28 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கமலதாஸ் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மோசடி தொகை 50 கோடி ரூபாயாக உயர வாய்ப்புள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.